ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்திரா காந்தியோட வீட்டில் போய் பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். அங்கே நான் வாய்ஸு அந்த வீடியோக்கெலாம் நான் கொடுக்கல. அங்கே எப்படி எடுத்தனோ அப்படியே நேச்சுரலாக நான் போட்டிருக்கேன். இப்போ அங்கே அந்த ஆகஸ்ட் 15th வரதுனால நிறைய இடம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பாராளுமன்றம்லாம் போய் பார்க்கணுன்னா கூட அந்த இடம்லாம் எங்களுக்கு அலௌடே இல்லை, க்ளோஸ்டு அப்படின்ட்டாங்க. நான் அப்படியே நேச்சுரலாக எடுத்ததை அப்படியே வாய்ஸ் இல்லாமல் போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்கள். மெமோரியல் ட்ரஸ்ட் தான். ஓகே. அந்த வீட்டில் இருந்து வீட்டில் ரொம்ப செகண்ட் நிற்காம இந்த மாதிரி ஒரு செகண்ட் நிற்காது இந்த மாதிரி போகலாம். அச்சயா அச்சயா அக்ஷயா 86ல் இறந்துருக்கான். அதை நான் பார்க்குறேன் இது 86ல் இறந்துருக்காங்க. இன்னும் குறைந்தது இறந்தது எப்படின்னு தெரியல. பங்களாதேஷ்க்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, பங்களாதேஷ் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்கல்ல பாகிஸ்தான். அக்ஷயா, அந்த ராஜ கம்பீரம் பாரு அக்ஷயா. இந்த இதுலாம் கெத்த பாரு. ஜெயலலிதாவுக்கு முன்னாடி இவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த கெத்து, அந்த தென்னாவிட்டு, அந்த தைரியம் என்ன மாதிரி இருக்காங்க பாரு. அழகு. இப்போ சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிட்டாக்கா அவங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இதை பார்க்கக்குள்ளார எனக்கு உடம்பே அப்படியே சிலுக்குது. இதுதான் உயிர் விட்டப்போ அவங்க கட்டியிருந்த சாரி. பார்க்கக்குள்ளே சிலுக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவங்க அதில் சேர்த்து தான் போட்டுருக்காங்க இன்னைக்கு. எவ்வளவு கரை இருக்குது, எவ்வளோ பிளட்டு ஊற்றி இருக்கும். பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. எவ்வளோ துடிச்சிருப்பாங்க.
சரிங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாச்சியா. கல்ல தண்ணியே வருது எனக்குன்னா அது மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த துணியை பார்க்கக்குள்ள என்னால் தெரியவே முடியும். அப்புறமா ஒன்றே ஒன்று வாங்கி போய் போட்டு பாருங்கள், பார்த்துட்டு அது அதோட ரேட்டு வேறு, இதோட ரேட்டு வேறு. சரி இது என்ன பெட்டியா? காலேஜா? வீட்டு தான் வருவாங்க கத்தி. இது வந்து அந்த உடம்புல கிடந்திருக்கும்ல இல்லைங்க, இந்த சால் அவங்க உடம்புல கடந்திருக்கும்ல. மகாத்மா காந்தி இந்திரா காந்தியோட கல்யாணத்துக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அந்த லெட்டரை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. மகாத்மா காந்தி லெட்டரா? மகாத்மா காந்தி கைப்பட எழுதி அவங்க இந்திரா காந்திக்கு அனுப்பியிருக்காங்க. இந்திரா காந்தியோட கல்யாணத்து அன்னைக்கு. பார்க்க வேண்டியதுங்க. என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். கல்யாணத்துக்கு கிஃப்டிங்க்கு வந்ததா? 1942 கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம். ஓ ஆமாம். அவங்க ஜெயிலில் இருந்தப்ப எழுதுனது இதெல்லாம். பைசன் ஜெயதேஸ் ஒரிஜினல் அவார்டு என்ன
ஒரிஜினல் சீல் கையால் செய்வாங்கல்ல ம் அந்த சீலை எல்லாம் ஒரிஜினல் அப்படியே வச்சுருக்காங்க. உங்களையும் பார்க்கறீங்க குமிஞ்சு குமிஞ்சு பார்க்க. இதோட அவ்வளோதான் போல இருக்குங்க. இதோட அவ்வளோதான் போல. ட்ரெஸ்ஸிங் வந்து எவ்வளோ பாயிண்டாக வச்சுருக்காங்க. இது ஒன்று பக்கம் இருக்குது. இது வருஷம் என்னமாச்சு? 50 வருஷம் கிட்ட ஆகுதுமா? கல்வி இந்த இதில் sarees from the different part of the country. On the left side they have dressing table. அப்பா எவ்வளோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுது படிச்சிருக்கிறாங்க. இடம் போல இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக அவசியமாக பார்க்க வேண்டியது. சொல்லுங்க. ராஜீவ் காந்தி 16 வருஷம் இந்த வீட்டில் தான் இருந்தாலும் ஃபுல்லாக இது ராஜீவோட போல இருக்கு. ராஜீவ் காந்தி பல பேர் சஞ்சய் காந்தி இறந்தார்ல அன்னைக்கு எரி விட்டுறப்போ வந்து அம்மாவை அழைச்சிட்டு வருது. அவரோட செப்பல் போல.
இதெல்லாம் ஒரு 35 வருஷம் ஆச்சு. இதே நம்ம மணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு கலெக்ஷன் பண்ணலாம் அதெல்லாம். சாமி இது பாரு அப்படியே கருப்பாகவே இருக்குது. தேவரத்தியா 1991 10 மணி. இவங்கெல்லாம் ஆகஸ்ட் 15க்காக வந்திருப்பாங்க போல். அவங்களும் எந்தெந்த இதில் இருந்தவங்களோ வந்து பார்க்குற. எவ்வளோ பச்சை பச்சேர்னு இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பூஜை ரூமா ஃபேன் எல்லாம் பாருங்க. பெட்ரூமா சாதாரணமாக தான் அந்த கட்டல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. ஆமாம், இங்கே வா கார்த்தி, சரி இங்கே வா. புரியல. ஓ, அந்த சாரி இங்கே தெரியுது பாருங்க. நான் For leaving for her office on every weekday, Indira Gandhi would walk from her home. அதான் இதில் தான் நடப்பாங்களாம். வழி இதான், இந்த வழியில் போக்கில் தான் ஷூட் பண்ணுது.
நீங்கள் நில்லுங்க. நீங்கள் சொல்கிற கொஞ்சம் நோக்கி கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்காங்க வீட்டிலேருந்து இங்கேயே. அப்போ இந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க போல. 84 தானே? அதான் நான் சொன்னேன் 84 தான் நான் சொன்னேன் அச்சியாட்ட. கரெக்டு. இல்லை, இந்த வாட்ச்மேன் இந்த இடத்துல தான் இருந்திருக்காரு. கன் ஷூட் பண்ணதே இந்த இடம் தான். பக்கத்துலேயே தானே இருக்குது உங்களுக்கு வீடு. எங்கே இருக்குது பாருங்க, கொஞ்சம் தூரம் தானே இருக்குது. அவங்க அந்த சைடு போக சொன்னார்ல அவரு. இதுக்குள்ளே தான் போகணுமா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க? அத்தி, இதுக்குள்ளே தான் போகணுமா ஃபஸ்ட்டு பார்க்க? நம்ம எந்த பக்கம் போனோம்? மறுபடியும் அதுக்கே தான் அந்த பக்கம் அந்த ரோடு தான் பிளாக் பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. யாரோ வராங்க சொன்ன மாதிரி. ஸ்ட்ரைட்டாக பாருங்க. இதுவுமே பிளாக் பண்ண போகிறாங்க. எல்லா சைடும் பிளாக் பண்ணிட்டாங்க. யாரோ பெரியாருங்க தான் வராங்க. ஸ்ட்ரைட்டாக பாருமா தான் பாருங்க. பார்லிமெண்ட். பார்த்துக்கலாம்ப்பா, இறங்க போகிறோம். அது எடுக்காமல் இருங்க.
ம் ஏதாவது 5 லட்சமா? கார்த்தி மாதிரி நம்ம கார்த்தியை வந்து இந்த 5 லட்சமா? அந்த பெயிண்டிங் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் போகிறது வழி இருக்கா? இல்லை ஒளிவட்டம் தெரிகிறது. உடனே அப்பா இங்கே தான்ப்பா அந்த காந்தி இது என்னது பாரத் மண்டபம் இருக்குல்ல, நாங்கள் இது போனோம்ப்பா போன வாட்டி எக்ஸ்போ, ஆமாம், அது இங்கே தான். நீங்கள் அவர் இந்த பையனும் வந்து இந்த எக்ஸ்போ கரெக்டு. ஓ கரெக்டு. அப்படியே பண்ணி தான் இருக்கு. நீங்கள் லைட்டாக கரெக்டாக அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ ரைட் சைடு பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரைட்டு, சரியா? ஒவ்வொரு இது கண்ட்ரி எம்பசி அப்படியே வருது. லாஸ்ட் வந்து சைனா. இது ஃப்ரான்ஸு, ரைட்டு வந்து ஃப்ரான்ஸு, லெஃப்ட் வந்து பாகிஸ்தான். இது என்ன இருக்குங்கிறீங்க நீங்கள்? மயான்மர் ரைட்டில், செர்பேரியா. அவன் வெளிநாட்டு ஆளுங்க இங்கே இருப்பாங்கம்மா. அவங்களோட இடமா இது? நாடு இருக்குல்ல அந்த அதோட தூதர்கள் இங்கே இருப்பாங்க. ஓகே ஓகே. அதில் சைனா கூட வரும். போயிடுச்சு சைனா. ரஷ்யா, ஸ்வீடன். அந்த சைடு ஃபர்ஸ்டா? ரஷ்யா, சூடன், சூடான், ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஜப்பான். ஜப்பான் வந்து நெதர்லாண்ட்ஸ் ரைட்டு, ஜெர்மனி லெஃப்ட்டு, எம்பசிம்பாங்கல்ல சொல்லி கனடா ரைட்டு. அந்த ஆனால் இங்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்டானாவா போட்டு அதிலேருந்து பிரித்து வச்சுருக்குறானுப்பா. இப்போ இந்திரா காந்தியோட அந்த இது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெயிண்டிங்கோட நாங்கள் போன இடம் வந்து மகாத்மா காந்தியோட இதெல்லாம் இருந்தது. அதை கொஞ்சம் எடுத்தோம். ஆனால் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ வேணால் எடுத்துங்கன்னாங்க. அங்கே ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்தோம். உண்மையிலே இது எல்லாருமே அவசியம். எல்லா இடமுமே நம்ம ஒரு முறை பார்க்க வேண்டிய இடங்களாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் தாஜ்மஹால் போனோம். அது போகிற வழியிலே வந்து மதுரான்னு ஒரு கோயில், கிருஷ்ணன் கோயில் போயிட்டு போனோம். அங்கே போக்குள்ளேயும் நல்ல மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு இடங்களுமே நமக்கு பார்க்க வேண்டிய இடமா தான் இருந்தது.
அதேமாரி இங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு அந்த இந்திரா காந்தி வீட்டுக்குள்ளேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எப்பயுமே போனால் உடனே ஒரு 2 நாள் கூட இருக்க மாட்டோம். உடனே கிளம்பிடலான்ட்டு கிளம்பி வந்துடுவோம். ஆனால் இந்த முறை அதுமாரி இல்லை. போய் ஒரு 5 நாள் எங்கள் பையன் டிக்கெட்டு போட்டதே அதுமாரி தான் போட்டிருந்தாங்க. அதேமாரி நல்லா ரிலாக்ஸாக ஒவ்வொரு நாளைக்கு மழை பெஞ்சா கூட நாங்கள் ரொம்ப ஒரு எந்த இடத்துலையும் ஒரு அவசரப்பட்டோ இது பண்ணியோ நாங்கள் ஓடவும் இல்லை, வரவும் இல்லை. பொறுமையாக நின்று எல்லா இடங்களையும், ஏன்னா எங்களோட இது என்னென்னா கால் அவங்களுக்கும் முடியல, எனக்கும் மூட்டு வலியெல்லாம் இருக்குது. ஒரு தடவை பார்த்துட்டோமா, சரி ரைட்டு, இனிமேல் நம்ம அங்கே வரப்போகிறோம் பார்க்க போகிறோங்கிற அந்த கான்செப்டே இப்போ எங்களுக்கு கிடையாது. பார்த்துட்டோம், ரைட்டு, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம், இந்த இது தான் எங்களுக்கு மைண்ட் செட்டு இருக்குது வீட்டில் எல்லாருக்குமே. பசங்க பின்னாடி பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். என்னாலையும் இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு 40 வயசுலேயே நம்ம இதெல்லாம் சுற்றி பார்க்குறதெல்லாம் இருந்தோம்னா நல்லாவே சுற்றி பார்க்கலாம். ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காருக்கு காலில் ஆப்ரேஷன் வேறு இருக்குது. ஆனால் அவர் முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப முக்கியமான இடம்னா தான் நான் வரேன், இல்லைனா நான் கார்லேயே இருந்துக்கிறேன்னு நிறையா இடத்த வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு. என்னால் முடியாதுப்பா நீங்கள் நடந்து, ஏன்னா நிறைய இடம் போக்குலையெல்லாம் நடந்து தான் போய் நம்ம கிட்டக்கெல்லாம் பார்க்குற மாரி இருந்தது. எனக்கு முடியாது, நான் வரல, நீங்கள் போய் பாருங்கள் அது மாதிரி சொல்கிற இடத்துலாம் நாங்களும் ரொம்ப ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. ரொம்ப முக்கியமான இடத்த மட்டும் அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து காரில் உட்காந்துக்கிட்டாங்க. அதேமாரி இதெல்லாம் அவசியம் எல்லாருமே பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டிலே பண்ணாமல், பார்க்காதவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இது எல்லாத்தையுமே போய் அவசியமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ தாஜ்மஹால் வீடியோ தான் நான் போட போகிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க. லைக்கு போட்டால் தான் நம்மளோட வீடியோ வந்து நிறையா பேர் பார்க்குறதுக்கு கொண்டு போகும். அதனால் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.